வந்திருக்கக்கூடிய சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மயிலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தியாகநகர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திருமிகு கருணாநிதி அவர்களே, தியாகநகர் மேற்கு பகுதி செயலாளர் திரு ஏழுமலை அவர்களே, என்னை பற்றி மிகவும் ஒரு பிரமாதமான ஒரு முன்னுரையை, என்னை பற்றி ஒரு அறிமுக உரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னாள் உரையாற்றி உலக நகரமான சென்னை இந்த தலைப்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எனது நண்பர் திரு செந்தில்வேல் அவர்களே, மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய கழக உறுப்பினர்களே, கழக முன்னணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து எனது இன்றைய பேச்சுக்கு தலைமையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமான சென்னை என்ற உரைக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். கலைஞரை பொறுத்தவரை நமது மாவட்ட கழக செயலாளர் வேலு அவர்கள் கூறியது போல் அவர் எப்பொழுதும் மக்களை மனதில் நிறுத்தி தான் செயல்பட்டவர். அவர் மட்டுமல்ல, அவர் யாருடைய குழந்தை இந்த 100 வருடங்களாக தமிழனுடைய சம உரிமைக்காக குரல் கொடுத்து போராடி கட்சி கட்டி வளர்த்து ஆட்சியை பிடித்து மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி இப்பொழுதும் நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தினுடைய குழந்தையாக அவருடைய பார்வை செயல் எல்லாமே எப்படி இருக்குது என்று சொன்னால் எல்லோருக்குமான இல்லாததாக அவர்தான் அவருடைய செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம். அதுதான் நமது மாவட்ட கழக செயலாளர்கள் சொன்னார்கள், வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ கவலைப்படாத ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வழி. ஆனால் குறிக்கோள் என்ன என்று கேட்டால், நாம் மக்களை சுயமரியாதை மிக்கவர்களாக மாற்ற வேண்டும். எப்படி சுயமரியாதை மிக்கவர்களாக நீங்கள் மாற்றுவீர்கள்? அதனால தான் இந்த இயக்கத்துக்கு பேர் சுயமரியாதை இயக்கம் என்பது. எப்படி மாற்றுவது அப்படின்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு வைத்திருக்கிறீர்களோ, அங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை பெறுவது அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடாக இருக்கிறது. இப்படி துவக்கப்பட்ட இந்த இயக்கம் 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்று இயற்கையின் சதியின் காரணமாக அறிஞர் அண்ணா ஓரிரு ஆண்டுகள் உயிரிழந்த பிறகு தலைமை பொறுப்புக்கும் கட்சி பொறுப்பின் தலைமைக்கும் ஆட்சி பொறுப்பின் தலைமைக்கும் வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஆட்சி செய்திருக்கும் பணியை பார்த்தால் நமக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சென்னை மாநகரத்தை எடுத்துக்கொண்டு வந்து சொன்னால், சென்னை மாநகரம் யாருக்காக இருந்தது? பழைய வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி இருந்ததுன்னா, சென்னை மாநகரத்துடைய இயக்கம் என்பது தீநகருக்கும் மாம்பலத்திற்கும் நங்கநல்லூருக்குமான ஒரு நகரமாகத்தான் இயங்கி கொண்டது. மற்றவர்கள்லாம் என்ன செய்து கொடுத்தார்கள் கேட்டீங்கன்னாக்கா, அவர்களுக்கு தொண்டுழிவு செய்பவர்களாக அவர்கள் பால் வேணா பால் கொண்டு கொடுக்கணும், காய்கறி வேணா காய்கறி கொண்டு கொடுக்கணும், பூ வேணா பூ கொண்டு கொடுக்கணும். அப்படிதான் மற்றவர்களுடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருந்தது. அதிகாரம் யாருடைய கையில் இருந்தது சொன்னால் அவர்கள் கையில் தான் இருந்தது. எப்படி என்று சொன்னால், சென்னை தான் இந்த மாநிலத்தினுடைய பிரசிடென்சி, அதனுடைய தலைநகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது சீட் ஆஃப் பவர்னு சொல்லுவோம்ல, அதிகாரத்தின் தலைமைப்பீடமாக சென்னை இருக்கும் பொழுது அப்பொழுது வரலாறு எல்லாம் எடுத்து பார்க்கலாம், பழைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். என்ன சொல்கிறார்கள் சொன்னால், 2 பேர் தான் இந்த அரசியல் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவர் வெள்ளைக்காரர்கள், அவர்கள் வெளியிலிருந்து வந்தவங்க, அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள், அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் இந்தியர்கள் என்று சேர்த்துக் கொண்டவர்கள்லாம் யார் என்று சொன்னால், ஒரு கிளப்புக்கு பேர் மயிலாப்பூர் கிளப், இன்னொரு கிளப்புக்கு பேர் கேட்டீங்கன்னாக்கா ஆழ்வார்பேட்டை கிளப். இவர்களுக்குள் நடக்கக்கூடிய போட்டி இதுதான் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய கவர்னருக்கு அட்வைசர்களாக, அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்சியின் ஆஃபீஸர்களாக, ஹைகோர்ட்டில் ஜட்ஜிகளாக, வக்கீல்களாக அவரெல்லாம் கொண்டிருக்கிறார்கள். மற்ற யாருக்கும் எந்த ரோலும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு, இந்த அதிகாரம் எல்லாம் அவர்கள் கையில் இருக்குது. அப்போ கல்வியின் ஒரு புதிய திறப்பு வருகின்ற பொழுது கல்வியை முழுவதுமாக அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்கிறார். அவர் ஆக்கிரமித்திருக்கும் போது இவர்களுக்கு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால், சென்னை மாநகரத்துக்கு படிக்கிறதுக்கு வருவாங்கல்ல, என்ன இப்போ மாதிரி கல்லூரி, இப்போ செந்தில் பேசும்போது சொன்னார், அடுத்த கட்டம் நம்ம கல்லூரியை திறந்தார் கலைஞர் அப்படின்ட்டு. அதனால் கல்வி எல்லாரும் பரவலாக கிடைக்கிறது. அப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. மொத்தம் 13 கல்லூரி 12 கல்லூரி தான் இருக்குது. அதில் பெரும்பாலான கல்லூரி சென்னை நகரத்தில் தான் இருந்தாங்க. சென்னை நகரத்தில் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, பிராமணர்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, தங்கி படிக்கிறது இடம் கிடையாது. அப்பொழுதுதான் நகேஷ்காரன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கி படிப்பவர்களுக்காக அவர்களுக்கு ஹாஸ்டலாக கிடைக்கிறது.
அப்போ அந்த மாதிரி சிறு சிறு முயற்சிகள். அடுத்தது வந்து எப்படின்னா நீதி கட்சி வந்து நம்ம சென்னை மாநகராட்சியுடைய ஆட்சியை பிடிக்கும்போது சேரி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க படிக்கிறதே இல்லை போய் பள்ளிக்கூடங்களுக்கு இருந்தால் பிள்ளைங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு வராத போது எப்படி பிள்ளைகளை படிக்க கொண்டு வருவது? இன்றைக்கு நம்ம இந்த நகரம் இந்த டி நகர்னு சொல்லக்கூடிய தியாகராஜ நகர் இருக்கு, அவர் தான் இப்போ சென்னையினுடைய தியாகராஜ். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கேட்கிறாரு போய் பள்ளிக்கூடம் தொகுப்போம் ஏன் யாரும் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்க வெளியில வேலைக்கு கூட்டு வேலைக்கு போனாங்க அங்கே யாராவது சாப்பாடு போடுவாங்க இந்த பிள்ளைங்களுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் யார் சாப்பாடு போடுவான்னு கேட்டபோது அவர் என்ன சொல்கிறார், சரி நான் சாப்பாடு போட்டீங்கன்னா நீ பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் சொன்னபோது முதலில் ஆயிரப்படத்து பகுதியில் இருக்கக்கூடிய சேரி பகுதியில் என்ன செய்யப்படுகிறது, மதிய உணவுங்கிறது போடப்படுகிறது. அப்போ 1925 அந்த சமயத்தில் தொடங்கிய பயணம் தான் அது. என்ன அப்படின்னாக்கா எல்லோருக்கும் எல்லாத்தையும் வழங்கணும் அப்படிங்கிறது அது சின்ன ஒரு முயற்சி. அது ரொம்ப நாள் நீடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்து வெவ்வேறு விதமாக மாற்றம் பெற்று ஒரு பாயிண்ட் நின்று போது அதுக்கு பிறகு காமராஜர் வர தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. அதுவும் வந்து பங்களிப்பு முறையாக நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து எல்லோருக்குமானதாக இருக்கிறார், கலைஞர் வந்து அதை சிறுவனுக்காக மாற்றுகிறார். அது ஒரு பெரிய நிறைய வரல. ஆனால் இந்த சென்னை நகரில் தான் என்ன நடந்தது அது துவங்குது. இப்போ 1969 கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பொறுத்து சென்னை நகரம் எப்படி இருந்தது? சென்னை நகரம் யாருக்கானதாக இருந்தது? அதிகாரம் நம்ம கையில் வந்துவிட்டது. ஆனாலும் சென்னை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது? சென்னையில் என்னெல்லாம் காட்சியாக இருந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு குடிசை பகுதிகள். வருஷம் கோடை காலத்தில் வந்து குடிசைகள் பற்றி வருவதும் மக்கள் தங்களுடைய ஈடுகளை இழப்பதும் உடைமைகள் கொஞ்சம் தான் அந்த உடைமைகள் அந்த உடைமைகளை இழப்பதும் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் மனதில் என்ன தோன்றுகிறது சொன்னால், ஏன்னா நம்ம வந்து சுயமரியாதை பற்றி பேசுகிறோம், வருஷம் அந்த வீடு வந்து தெருவில் நிற்கிறது வந்து எவ்வளோ பெரிய அவமானம் மட்டும் இல்லை, பேர் எடுத்து அது எப்படி நம்ம நீக்குவது, அவன் எப்படி சுயமரியாதை உள்ளவனாக மாற்றுவது அப்படின்னா அவன் தலைக்கு மேல் ஒரு கூரை பர்மனண்டான ஒரு கூரை வேண்டும். அதற்காக துவக்கப்பட்டதா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே துவக்கப்பட்டது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் துவக்கப்படவில்லை. எங்கே துவங்கினாங்க? இங்கே தான் துவங்கினாங்க. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் வாரியம் துவக்கப்பட்டு வீடுகள் கட்டித்தரப்பட்டன. ஆனால் எப்படிப்பட்ட வீடுகள் அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தரப்பட்டன? அந்த வீடுகளில் தங்குவதற்கு வாடகை செலுத்த வேண்டும். அதான் அந்த திட்டம் ஆரம்பத்தில். அப்பொழுது அந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அது? ராமராமன். அவர் வந்து அவரோட பாலியகால நண்பர். அவரு தான் வந்து முதல்ல என்ன செய்யறாருன்னா அந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுறார். அப்போ அவர் கலைஞர் வந்து அவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ வந்து ஜெர்மனியில் எவ்வளோ வேகமாக வீடு கட்டணும்னு போய் பார்த்துக்குவா, ஐரோப்பாவில் எவ்வளோ வேகமாக வீடு கட்டணும்னு பார்த்துக்குவா, அதோட வேகமாக நம்ம கட்டணும் சொல்லிட்டு அவரே பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஓராண்டில் எவ்வளோ வீடு கட்டுறாரோ அதை விட அதிகமான வீடுகளை கட்டி சாய்த்து காட்டுறாரு. அப்போ எப்படி அது சாத்தியமானுச்சு அப்படின்னா ஒரு பகுதி குடிசை பகுதியா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிப்பது பெரிய ப்ராசஸ். அப்போலாம் எப்படி அப்படின்னா முதல்ல கலெக்டர் போய் பார்க்கணும், அவர் வந்து ஃபைலில் எழுதணும் என்னென்ன இந்த மாதிரி இது வந்து குடிசை பகுதி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி கூடி என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து குடிசை பகுதி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது குடிசை பகுதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அது குடிசை மாற்று வாரியத்துக்கு சென்று அதுக்கப்புறம் அதில் வீடுகளை எல்லாம் எடுத்துவிட்டு குடிசை மாற்று வாரிய கட்டணங்களை கட்ட முடியும். கலைஞர் கேட்குற ஏன் இப்படி டிலே ஆகுது? ராமரங்க அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது, இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்கு, ஒவ்வொருத்தரையும் அதிகாரிகள் கொடுத்து முடிவு பண்ணுறது இல்லாமல் ஃபைல் போய் வருது, அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ விரைவாக சேர்த்துக்கணும் செய்கிறாங்க. அப்போ கலைஞர் ஒரு உத்தரவு போடுறாருன்னா உத்தரவு போடுறாரு. ராமரங்கனுக்கு போய் அந்த இடத்த பார்த்துட்டு குடிசை பகுதி நான் அறிவிச்சிட்டா போதும், அதை குடிசை பாட்டு வர சொல்லிட்டான். அப்போ உடனே அதை கட்டலாம் சொல்லி அதன் வாயிலாக என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா எவ்வளவு டிலே நடந்துச்சோ அந்த டிலே எல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டது. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து சுயமரியாதை திட்டத்தினுடைய ஒரு பகுதி. நாங்கள் முதல்ல வீடை கூடு வாடகை வச்சு அதை சொற்ப வாடகை 50 ரூபாய் 30 ரூபா அந்த மாதிரி வாடகை கொடுத்து அந்த வீட்டில் இருப்பது அப்படின்னு. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து ஒரு வாய்ப்பு வரும்போது யோசிக்கிறேன், என்னடா அப்போ கட்டி கொடுத்தோம், இன்னும் அவங்களாம் வாடகை கொடுத்து வாடகை வீட்டில் இருக்காங்க, இத்தனை வருஷம் வாடகை கொடுத்துருக்காங்க, அதை அவர்களுக்கு புரியதாக ஆக்குவதில் என்ன பிரச்சனை இருக்குது? தவணை முறையில் இப்போ வசூல் பண்ண வாடகை மாற்றி என்ன செய்யறது? அதை வந்து என்னவா மாற்றிடுறது? தவணை கட்டினாங்க மாற்றி இன்னும் கொஞ்சம் ஆளுக்கு தவணையை வாங்கி கொண்டு அந்த வீடு வைத்தாரோ இல்லையா உரிமையாக்கி கொடுத்தாரு என்ன அப்படின்னு. அதன் விளைவு என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்த 3 ஆண்டுகளில் 50,000 வீடுகள் வந்து என்ன செய்யப்படுறாங்க? இந்த மாதிரி வாடகை கொடுக்கப்படுற வீடுகள் எல்லாம் யாருக்கு இருந்தாலும் அவருக்கு உரிமையான மாற்றப்படுறது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, எந்த பகுதியில் அவர் வசித்தாரோ அந்த பகுதியிலே அந்த வீடுகள் கட்டப்படுறது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா அங்கே கட்டிருப்பாங்க, எங்கே கூடியிருந்தாலும் அங்கேருந்து அந்த வீடுகள் கட்டப்படுறது. அது வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் திட்டம் யோசிச்சு பாருங்க.
குடியிருப்பதற்கான ஒரு இடத்தை உருவாக்கி அதை அவர்களுக்கு அளிப்பது அப்படிங்கிறது இந்த சென்னை நகரம் எல்லோருக்குமானதாக மாற்றுவது. அது மாதிரி இல்லாம ஏழைகளை வெளியேற்றுவது, எளிமையானவர்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது சென்னை எல்லோருக்குமான நகரமாக இருக்க முடியும். அப்ப எப்படி வந்து இது பண்றாரோ அதே மாதிரி என்ன பண்றாரு, இது மட்டும் பண்ணா பார்த்தாரு குடிசை பகுதி வாழ்வதற்கு மட்டும். ஆனா அதே சமயத்தில் எப்படி பார்க்குறோம், எல்லாத்தையும் நம்மளால ஒரே சமயத்தில் செய்ய முடியும். அப்பொழுதும் என்ன கோரிக்கை அப்படியே தீ பிடிக்குது, குடிசை மாற்று வாரியெல்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன தீ பிடிக்குது, அப்படியே மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, வீடுகளை இறக்குறார்கள், உயிரிழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கிறாரு இன்ஜினியரை கூப்பிட்டு, வீடு கட்டணும் நாளாவது இத்தனை வீடுகளை கட்டணும் சொல்றாரு, புதுசாக வீடுலாம் வர குடிசை வீடு வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க கூரை தனியாக தீ பிடிக்குது, கூரைக்கு வந்து நம்ம வந்து டெம்பரரியா ஒரு ஆஸ்பெக்டாஸ் சீட் போட்டு கொடுக்குறோம்னு சொன்னோம்னாக்கா என்ன செய்யலாம், தீ விபத்துகளை தடுக்கலாம், மக்களுடைய அழிவு இருந்துட்டு அவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஆண்டில் வந்து என்ன செய்யப்படுறாங்க 22,000 வீடுகள் கண்டறியப்பட்டு அவர்கள் எல்லோருக்கும் என்ன செய்யணும், கல்நாள் பொருள் கொடுத்தரப்படும். அதுக்கப்புறம் எவன்ச்சுவலாக அது வந்து என்ன செய்யணும், அடுக்குமாடி கட்டப்பட்டு அதில் அது அங்கிருந்து மாற்றி செல்வது அப்படிங்கிறது நடைபெறும். அது தற்காலிகமான ஒரு ஏற்பாடாக அது மாதிரி அவர் செய்து இப்படி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மக்கள் அடித்தட்டு மக்கள் எப்படி வந்து மக்கள் வந்து எல்லோருக்குமானதாக இருப்பாங்க, அதை பற்றி நல்லா நமக்கு புரிய வேண்டும் சொன்னால் அடுத்தது அவர் என்ன செஞ்சிருக்காங்க, குடிசை பகுதி மாற்றுவதற்கு மட்டும் அவர் அதை செய்யணும். சமுதாயத்தினுடைய பல அடுக்குகளில் யார் ஏற்படுத்திலாம் இருக்காரோ அவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கியதாக அவர்கள் எல்லாருக்குமே திட்டமிட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து அவர் பெரிய அளவில் என்ன செய்யறாரு அப்படின்னா, பல துணை நகரங்களை உருவாக்குறாரு. அவருடைய காலகட்டத்தில் தான் என்ன உருவாக்கப்படுறது, இப்பொழுது நான் பார்த்துருக்கேன் அண்ணா நகர், சென்னை நகர், திருவாரூர், மணலி, அது மாதிரி பல இடங்களில் பழங்கள் நகர், அப்புறம் வரிசையா நகரங்களை புதிய புதிய நகரங்களை உருவாக்கிட்டே போறாரு. உருவாக்கி போகும்பொழுது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இது வந்து பெரிய மணக்காரர்களுக்கு மட்டும் தான் இடமாக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து தெளிவார். அப்போ மொத்தம் எவ்வளோ பிளாட் இருக்கு, அந்த பிளாட் என்ன செய்வார் அப்படின்னா, இவ்வளோ பிளாட் யாருக்கு, உயர் வருமானம் வருவதற்கு ஒரு பகுதி, அடுத்தது நடுத்தரமான வருமானம் வருவதற்கு ஒரு பகுதி, குறைவான வருமானம் வருவதற்கு ஒரு பகுதி, கடைசி என்னன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஒரு பகுதி, 4 பகுதியினர் பிரித்து 4 பேர் தான் வச்சு கொடுத்தாரு. அதாவது எந்த நகரங்கள் எத்தனை அப்போது உருவாக்கப்பட எந்த நகரங்கள் அந்த 4 செக்ஷனையும் பார்க்குறாங்க. இதில் இடபிள்யூஎஸ் இருக்கும், எல்ஐஜி இருக்கும், எம்ஐஜி இருக்கும், ஹெச்ஐஜி இருக்கும், அப்புறம் பங்களாவும் கிடைக்கும். அதனால எல்லாரும் ஒரே இடத்துல இருக்குது. அப்போ இப்போ மாதிரி என்ன செய்யறது முடியாது. இந்த பகுதியெல்லாம் பங்களாக்காரங்களுக்கு, அந்த பகுதியெல்லாம் யாருக்கு ஒன்றும் இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லோருக்குமானதாக எல்லோரும் உள்ளடக்கியதாக அந்த ஹவுசிங் பாலிசியுமே மாற்றி அமைக்காது. ஹவுசிங் போர்டு ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்து கொடுத்த காலம் வரை அப்படிதான் என்ன செய்யறது, அந்த ஹவுசிங் போர்டு செயல்பட்டது. அது இங்கே மட்டும் சென்னையில் மட்டும் அவ்வளோ நகரங்களை அதை உருவாக்கி, அப்போ நகரங்களை மட்டும் அந்த புதிய புதிய நகரங்களை மட்டும் உருவாக்கி போதுமா, அந்த பிரச்சனை தீர்ந்துமா பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்ன செய்யணும் நமக்கு குடிநீர் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மறைவு பிரதேசமாக இருப்பதால் சென்னை வந்து கடற்கரை ஒட்டி ஒரு நகரம். இது வந்து தண்ணி போதுமான ஆதாரங்கள் நீர் ஆதாரங்கள் இல்லை. அதனால தண்ணி வெகு வேகமாக வளர்கிறது. சென்னை வெகு வேகமாக வளர்வதற்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் செந்தில் சொன்னார்ல, திருநெல்வேலி நான் எப்படி கிளம்பி சென்னைக்கு வந்தேன், அது மாதிரி செந்தில் வந்த மாதிரி கோடிக்கணக்கான சென்னைக்கு வந்து வரலாம். எதுக்கு, வாழ்வை தேடி வாழ்வாதாரத்தை தேடி. அந்த மாதிரி வரும்பொழுது அப்போ என்ன ஆகும்னா, சென்னை மிக வேகமாக வளரும். வளரும் போது அப்போ என்ன செய்ய வேண்டியது, இவ்வளோ மக்களுக்கு குடிநீர் நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும். குடிநீர் எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது, வெவ்வேறு திட்டங்கள் எப்படி அங்கேருந்து ஏழு கொண்டு வரலாம், அங்கேருந்து ஏழு கொண்டு வரலாம், அங்கேருந்து கொண்டு வரலாம், இதெல்லாம் கொண்டு வரலாம். அதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். ஆனாலும் நம்மளால என்ன செய்ய முடியல. கிருஷ்ணாநதி கூட ஒன்று வந்து பார்த்தோம். அப்போ கூட நம்மளால பிரச்சனையை பெரும்பாலும் தீர்க்க முடியாத போது ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. என்ன அப்படின்னு தொழில்நுட்பம் அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, கடல் நிலவு நல்ல தனியாக மாற்றுறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, செயல்படுத்த வெளிநாடு போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்கே பண்ணல, முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் எங்கே பண்ணி பண்ணுறாருனாக்கா, ராமநாதபுரத்துடைய நரிப்பையூர்னு ஒரு ஊரில் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான்ட்டை போடுறாரு, டீசாமினேஷன் பிளான்ட் போட்டு பார்த்து எப்படி வேலை செய்யுது, எவ்வளோ தண்ணி அதாவது உற்பத்தி பண்ண முடியும், எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு அது வருது வேலை செய்யுது. அதனால தண்ணியை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லும்போது மீஞ்சூரில் வசதி மீஞ்சூரில் போட்டதுக்கப்புறம் அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யுது பார்த்துட்டு அதுக்குரிய குறைபாடு இருக்காங்க, அது நீக்கிறதுக்காக அடுத்த முறை ஈஸ்கோஸ் ரோடில் போட்டோம். கடைசியாக போட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன், சென்னையில் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பக்கம் ஹவுசிங்கை உருவாக்குறோம், இன்னொரு பக்கம் என்ன செய்யறோம், தண்ணி. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசதி பொருள் டேங்க்ல ராக்கில் வழக்கம் வச்சுக்கோம், சம்பு கட்டி வச்சுருப்போம், கீழே வைப்போம், அதுவும் எடுத்துக்குவோம். வசதி இல்லாதவங்களும் என்ன செய்வது, எல்லோருக்குமானதாக மாற்ற வேண்டும் சொன்னால் இவ்வளோ பெரிய பெரிய முயற்சிகள்லாம் செய்யணும்.
குடிநீர் அது மாதிரி உருவாகும். அடுத்தது போக்குவரத்து வசதி. போக்குவரத்து வசதியை பொறுத்தவரை என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்பர் பஸ்ஸஸ் இருப்பாங்க, பஸ்ஸஸ் அதிகமாகிட்டே போக முடியாது. ஏன் ஆக முடியாது? வெளிநாடுகளில் இருக்கும்போது நம்ம நாட்டில் சாலைகள் எப்படிப்பட்டதாக இல்லை இருந்தால், வெளிநாடுகளில் எப்படி இருக்கவங்க சாலைகள் பெரிய பெரிய சாலைகள் வசதியான சாலைகள் இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக டெடிக்கேட்டட் லேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா பஸ்ஸு மட்டும்தான் போவாங்க. நம்ம இருக்கிறவரோட இவ்வளோ பெருசு தான் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், சைக்கிளில் போகணும், ரிக்ஷாவில் போகணும், ஆட்டோவில் தான் போகணும், காரில் தான் போகணும், பஸ்ஸில் தான் போகணும். எல்லாரும் உள்ளே போகும்போது என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னாக்க விரைவான போக்குவரத்து வசதிகள் சாத்தியமே படாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் வெளிநாடுகளில் என்ன எப்படி அந்த பிரச்சனை தீர்த்துக்கிறாங்க பார்க்கும்போது அப்போது அவர் சொல்கிறார்கள், இது மாதிரி மெட்ரோன்னு ஒரு ஸ்டேஷனாக இருக்குது. இங்கிலாந்துலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான், ட்ரெயினை வந்து அண்டர் கிரவுண்ட் போகிறான், பாலத்துக்கு மேலே அனுப்புகிறான். அது வந்து டிராஃபிக்லாம் டிஸ்டர்ப் ஆகாது, இவ்வளோ ஈஸியாக போகலாம், சுலபமாக போகலாம், நிறைய பேர் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திட்டம் சென்னைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்ட போகும்போது ஆட்சி போகுது. அடுத்தது ஜெயலலிதா ஆட்சி பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே மொட்டை மெட்ரோ ரயில் கிடையாது, அதுக்கு வேலை வேற ஒரு ட்ரெயினை கொண்டு போவோம், மோனோ ரயில் ஒன்று கொண்டு போவோம் சொல்லி இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நிறுத்தி வைக்கிறாங்க. மீண்டும் இவர் ஆட்சி இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் மெட்ரோ ரயில் மறுபடியும் துவக்கி இப்போ வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க கூட பெரிய மெட்ரோ ரயில் சிஸ்டம் மெட்ரோ நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். இப்படி பொது போக்குவரத்தை மக்களுக்கானதாக மாற்றுவது, இதெல்லாம் பண்ணிட்டா போதுமா? வாழ்வாதாரம் என்பது என்ன வேணுமா வேணாமா? மக்களுக்கு குழந்தைகள் இத்தனை கோடி பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேருக்கு உண்டான வாழ்வாதாரத்தை எப்படி நான் உருவாக்கி கொடுப்பது அப்படின்னு சொல்லும்போது அதே சமயத்தில் இவ்வளவு வசதிகளை செய்து கொண்டிருக்கும்போது அதை கவனிக்கிறார். அப்போ சென்னை வந்து என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னாக்கா, சென்னை ஒரு அதிகாரத்தின் மையமாக மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்தது அது வந்து வலுவான ஒரு பொருளாதாரமாக திகழ வேண்டும். அது எப்படி வலுவான பொருளாதாரமாக மாற்றுவது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க வந்து பெரிய உற்பத்தி துறை வந்து இங்கே சென்னையை சுற்றி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிப்காட்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க இல்லையா? சிப்காட்ங்கிற அமைப்பை வந்து என்ன பண்ணாங்கன்னா சென்னையை சுற்றி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்க, பெரிய பெரிய உற்பத்தி நிறுவனங்கள் வந்து உற்பத்தியை துவக்குவதற்கு ஏதுவாக அவ்வளோ இடங்கள், அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை உருவாக்குறது. அது மாதிரி உருவாக்குறதுடைய விளைவுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய கார் உற்பத்தி தன்னுடைய தலைநகரமாக இன்னைக்கு சென்னை மாறி இருக்கிறதுனால அது முக்கியம் ஒரு முதல் காரணம் அவர் தான். அப்படி அவர் வந்து முதல்ல வந்து குண்டாயை கொண்டு வரும்போது குண்டாய் நிறுவனம் மட்டும் வராது, குண்டாய்க்கு துணை நிறுவனங்களாக ஒரு 500 துணை நிறுவனங்கள் வரும்பொழுது அடுத்து மிட்சுபிஷி வருவான், அடுத்தது போர்டு வருவான், அடுத்து என்னென்ன கம்பெனிக்கோ எல்லாரும் வருவான். என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாருக்கும் நம்ம வேணுங்கிற ஒரு பொருள்கள், துணை பொருள்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நகரமாக சென்னை இருக்கிறது என்பதற்காகத்தான் மக்கள் எல்லாம் இங்கே வந்து சேருவாங்க. அப்போ கார் மட்டும் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னா உலகத்துலாம் கார் நம்ம உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறோம், ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. அதில் எத்தனாயிரம் பேர் நம்ம இந்த தொழில்னால் பயனடைக்கிறாங்க, எவ்வளோ துணை தொழில்கள் போகுது, அப்போ அது எவ்வளோ துணை, அதில் வந்து எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிறது. இப்படி ஒரு பக்கம் வந்து உற்பத்தி துறையை வந்து பெரிய அளவில் வளர்க்குறது. இந்த உற்பத்தி துறையை மட்டும் வளர்த்து எடுத்தால் போதுமா? உலகத்தில் என்ன புதுசாக வேற என்ன வந்து இருக்கிறது பார்க்குறேன். புதுசாக ஒன்றா வந்து கொடுக்குறது, புதுசாக எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து இருக்கு, சாஃப்ட்வேர் தான் பெரிய அளவில் வந்து கொண்டு இருக்கிறது, இதுதான் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு வழங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா முதல்ல இந்தியாவில் யாருமே உருவாக்காத ஒரு ஐடி பாலிசி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல்ல அவர் தான் அறிவிக்கிறார் ஐடி பாலிசின்னு சொல்லி. ஐடி பாலிசி அறிவித்து 1990 நாம் அந்த ஆட்சியில் இருந்திருந்தோம் என்று சொன்னால் பெங்களூர் இன்னைக்கு முதலிடத்தில் இருந்திருக்காரு, சென்னை தான் முதலிடத்தில் இருந்திருக்கும். அந்த 5 வருஷம் அவங்க ஒன்றுமே பண்ணாமல் தூங்கினுடைய பிள்ளைகள் 96 அவங்க என்ன செய்யணும், லேட்டாக ஆரம்பிச்சு முட்டதை பிடிக்கிறதுக்கு தான் அவ்வளோ காலம். 96 வந்து தான் முதல்ல அவர் என்ன பண்ணுறாங்க, இதை ஆரம்பித்து ஐடி டைட்டில் பார்த்து நம்ம பார்க்குறோம்ல இங்கே தரமணி ரோட்டில் அதை துவக்கி அந்த காரிடார் முழுக்க ஐடி காரிடார் அறிவித்து புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த தொழில் அதனுடைய விளைவு என்ன பண்ணீங்கன்னா அடுத்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மாநிலமாக, சாஃப்ட்வேர் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி. அப்போது எவ்வளோ பேர் வந்து அதில் பயனடைந்து பாருங்க. ஒரு காலத்தில் கல்வி என்பது ஒரு சிலருக்குமானதாக இருப்பதை மாற்றி எல்லோருக்குமானதாக இந்த வாய்ப்புகளை உருவாக்கி இந்த சென்னை மாநகரம் என்பது யாருக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது, எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் என்பது எண்ணத்தில் செயல்படுவதை விளைவு தான் இவ்வளோ பெரிய மாற்றம். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க அதே சமயத்தில் நம்முடைய அடையாளங்கள், கல்ச்சுரல் சிம்பல்ஸ் இருக்குல்ல, அதையும் அவர் விட்டுவிட்டதே இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இன்றைக்கு நான் இன்னும் ஒரு சில நாட்களில் சிறப்போட காணக்கூடிய வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது என்னன்னாக்க, அந்த தமிழினத்தின் ஒரு பெருமையாக, தமிழ் அறத்தின் ஒரு சிம்பலாக இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு கலைஞராக எழுதிய கோட்டம். அந்த கோட்டம் வந்து எப்பொழுதெல்லாம் ஆட்சி எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எதிர்கட்சி ஆட்சி கொடுக்குறாரோ அதையெல்லாம் அது சீரழிய விடுவது அப்படிங்கிறது அவருடைய வாடிக்கை. அதை நாம் மீட்டெடுத்து அதை மீண்டும் புதுப்பித்து என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா நாட்டு மக்களுக்கு அனுப்பி அர்ப்பணிக்கும்.
அதே போல் ஒரு கடைசி ஒரு எடுத்துக்காட்டு அவர் வந்து எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவர் எப்பயுமே யோசித்து கொண்டு பார்க்கிறது எடுத்துக்காட்டுக்காக இப்போ எடுத்துக்காட்டை சொல்கிறேன். உங்களுக்குலாம் நல்லா தெரியும், கோட்டூர்புரத்தில் வந்து அவர் வந்து நேஷனல் இது லைப்ரரி சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி ஒரு லைப்ரரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டூர்புரத்தில் ஒரு அண்ணா நூற்றாண்டு வந்து கட்டுகிறார். கட்டும்போது நம்ம நாடாளுமன்றத்துடைய சகோதரர் இப்பொழுது நமது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னஸ்லாம் வந்து அவர் அந்த துறையை கவனித்து அமைச்சர் அவர் தான் அந்த கட்டண கட்டத்துக்கு பொறுப்பு. நைட்லாம் அங்கேயே தங்கியிருப்பார், ஒரு இதை போட்டு டென்ட்டை போட்டு அங்கே தான் தங்கியிருப்பார். அப்படி திறப்பு விழா அடுத்த நாள் திறப்பு விழா முதல் இரவு அவர் கலைஞர் ஒரு பழக்கம் என்னன்னு ஏதாவது வேலை நடக்குதுனாக்கி எப்போ வேணும் வந்து பார்ப்பார். இந்தியா இருக்கலாம், தலைமை சலங்கர்களாக இருக்கலாம், என்ன செய்யறாங்க ராத்திரி படுத்து போட்டு முடிச்சு திரும்பி ஞாபகம் இருக்கும் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். அதெல்லாம் டாக்டரில் வர வந்து எல்லாத்தையும் நம்ம தங்கதரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். சுற்றி காட்டிட்டு ரொம்ப எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்குது. கலைஞர் சிலை எங்கே வைக்க போகிறேன், கலைஞர் எப்படி உட்காந்து தெரியுமா எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படி சிலை படிக்க போட வேண்டும், எங்கே வைக்கப்பட வேண்டும் எல்லாம் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு கிளம்புறாரு. காரில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் இவர் போய் வழி எடுத்துட்டு கதவை சரி நிற்கிறாரு. கிளம்ப போன கார் நிறுத்திட்டு கூப்பிட்டுருக்காரு திரும்பி வாங்க. இங்கே வெளியிட்டு பார்த்தேன், ஏன்னா முதல் நாள் அடுத்த நாள் இனாகிரேஷன் என்ன செய்வாங்க, கலவை லைட்லாம் போட்டுருப்பாங்கல்ல. வெளியிட்டு போய் பார்த்தாக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. கோட்டூர்புரத்தில் வெளியில் நடந்து போகிறோம் இந்த கட்டத்தை பார்த்தாங்கன்னா ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டமாக இருக்குது, இது வெளிநாட்டில் இருக்கிற கட்டுற மாதிரி இருக்குது. லைப்ரரின்னு நம்ம சொல்கிறாங்க, லைப்ரரி தான் மக்கள் தானே வரணும். வேறு கட்டணத்தை வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கேட்குறாரு. அமைச்சர் தானே அமைச்சர் கூப்பிட்டுருக்கிறாரு. தெருவில் போகிற உள்ள வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கு, ஏன்னா அந்த கட்டணத்தை பார்த்து பயந்து எவ்வளோ வராமல் விட போகிறாங்க. வேறு வராமல் போனால் லைப்ரரி கட்டணத்துக்கு அர்த்தமே கிடையாது சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். கேட்டோம் அவர் சொல்லிட்டேன், ஐயோ காலையில் அடுத்த நாள் காலையில் போனோன்னே இவர் அப்படியே சொல்லிட்டாரா என்ன சொல்லிட்டாரு, இருக்கிற ஒரு பெரிய ஹாலை திறந்து போய் அதில் என்ன பொல்யூஷன் இருக்கும், இங்கே இருக்கும் புத்தகங்கள் மட்டுமல்ல எதை வேணாலும் இருந்து உட்காந்து படிச்சு எதை வேணாலும் இருந்து உட்காந்து படிச்சு கையில் பேப்பர் எடுத்துட்டு வரலாம், ஆவணம் எடுத்துட்டு வரலாம், புத்தகம் எடுத்துட்டு வரலாம், தினசரி எடுத்துட்டு வரலாம், எது வேணாலும் எடுத்துட்டு வரலாம். அந்த ரூம் திறந்தே இருக்கும், யார் வேணாலும் எப்போ வேணாலும் உள்ள வந்து படிக்கலாம். எதுக்கு அவர் செய்கிறாரு, ஆனால் தெருவில் போக என்ன செய்யணும், இந்த கட்டத்தை பார்த்து இறந்து போய் உள்ளே வராமல் போயிடக்கூடாது. உள்ளே வரணும், உள்ளே வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு உள்ளே வரணும், அடுத்த நாள் ரூமை காத்து பார்ப்பான், 3ஆம் புத்தகத்தை கையில் எடுப்பான், 4ஆவது படிப்பாங்க ஒரு நம்பிக்கை தான். அந்த யோசனை என்னன்னாக்கா அந்த மாதிரி முடிவுகளாக இருக்குது. அப்போ அவர் வந்து அவர் சிந்தனை எல்லாமே எப்படி இருக்குன்னாக்கா சாமானியத்தில் எல்லாம் நம்ம திட்டம் போட்டு வந்தாலும் அதனால் அவர் பயன்படுது. அவர்கள் பயன்படக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் நம்ம செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அந்த வாழ்க்கை எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்த காட்டியிருக்கிறார். அதனுடைய விளைவுதான் என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த சென்னை மாநகரம் எல்லோருக்கும் எல்லாருமாக இருக்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாடே இருக்கிறது எல்லோருக்கும் எல்லாருமாக மாற்றி இருக்கிற அந்த அவர் போட்டு வச்ச பாதையெல்லாம் நினைச்சிருக்கோம் கேட்டீங்க. இப்பொழுது திராவிட மாநில அரசுடைய தலைமையை பேசக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதே பாதையில் போட பயணிக்கிறார். திட்டங்கள் எல்லாம் மேலும் விரிவாக்கி எல்லோருக்கும் மேலாக மாற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் திராவிட மாநில ஆட்சி அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய மாவட்ட